வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அமைச்சர் ஷரத் அவர்களுடைய அந்த வைரல் வீடியோ வந்து இன்னைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இது ஒரு மீம் கன்டென்ட்டாவும் மாத்திட்டாங்க. குழந்தைகள் பராமரிப்பு கிட் அப்படின்னு ஒரு பக்கம் அ திமுக வந்து மீம்ஸ் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செல்போன், ரூ. 500 நோட்டு, கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி மீம்ஸ் போடுறாங்க. இத வந்து ஒரு காமெடி கன்டென்ட்டா மாத்தி, ஒரு சீரியஸ் இஷ்யூவ டைல்யூட் பண்றாங்களோ, டைவர்ட் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. விச் இஸ் வெரி, வெரி அன்பார்ச்சுனேட். ஏன்னா யோசிச்சு பாருங்க. இதே ஒரு திமுக ஆட்சியில இருந்த திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியில வந்து வைரல் ஆயிருந்ததுன்னா, இதே சிவில் சமூகமும் சரி, எதிர்க்கட்சிகளும் சரி, எப்படி இதுல ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க? ஆனா இன்னைக்கு தாவேகாவை சேர்ந்த ஆட்சிக்கு வந்து 50 நாளான ஒரு அமைச்சரோட இப்படிப்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளிவந்து வைரல் ஆகுது. அதுவும் என்னைக்கு வைரல் ஆகுதுன்னா, ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் போதை ஒழிப்புன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மாரத்தான கண்டக்ட் பண்றாரு. அதுவும் நாட்டிலேயே முதல் முறையா எங்க முதலமைச்சர் தான் 3 கிலோமீட்டர் ஓடியிருக்காரு பாருங்க அப்படின்னு விளையாட்டுத்துறை அமைச்சர் வெளிப்படையா மேடையில பொய் சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவங்க வைரல் பண்ணணும், ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அதே நாள்ல இந்த வீடியோ வெளியாகுது. இந்த வீடியோவை வெளியிட்டது எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் கிடையாது. சோசியல் மீடியால தன்னுடைய Instagram பக்கத்துல அமைச்சர் சரத்குமாரே இந்த வீடியோவ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவ எடுத்து தான் சோசியல் மீடியால எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. இது ஏஐ ஜெனரேட் பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா அவசரமா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல சரத் அவர்களுடைய மனைவி மூலமாக ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அந்த வீடியோல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அதனால அந்த குழந்தைக்கு மாத்திரை குடுக்கறதுக்காக மாத்திரைய பொடி பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் அவங்க குடுக்குறாங்க. ஆகவே அந்த வீடியோல இருந்தது அவர்தான். அது ஏஐ இல்ல அப்படிங்கிறத அவங்க வாயாலே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நியாயமாக கேட்க வேண்டிய கேள்விகள் எத்தனையோ இருக்கு. எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எத்தனையோ இருக்கு. அது சம்பந்தமா தான் இன்னைக்கு திமுக சார்புல, மாணவர் அணி சார்புல ஒரு போராட்டம் நடத்த போறோம். இந்த அரச கண்டித்து, இந்த அரசு ஏன் இன்னும் அந்த அமைச்சர வந்து பதவியில வச்சுக்கிட்டு இருக்கு? அப்படின்னு அத கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு மாணவர் அணி இணங்குறாங்க. உடனே அவங்களுக்கு பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, போராட்டம் பண்றதுக்கு வரவங்கள கைது செய்ய கூட்டிட்டு போகக்கூடிய நடவடிக்கை வீடியோஸையும் நம்மளால பார்க்க முடியுது சோசியல் மீடியால. இதே திமுக ஆட்சி காலத்துல இது போன்ற சம்பவங்கள் நடந்தா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன கேட்டாரு? "என்ன சார்? சிஎம் சார், என்ன சார் எங்கள பார்த்து உங்களுக்கு பயமா சார்? ஏன் சார் பயப்படுறீங்க? பதில் சொல்லுங்க சிஎம் சார்" அப்படின்னு கேட்டார்ல. எங்களுக்கு போராட்டம் பண்ண பர்மிஷன் தரல, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண பர்மிஷன் தரல, எங்களுக்கு இங்க போக பர்மிஷன் தரல, எங்கள இங்க முடக்குறாங்க, அங்க முடக்குறாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? மாற்றம்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. மாநிலத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராட வேண்டியது ஒரு கட்சிக்கும், ஒரு மக்களுக்கான ஜனநாயக உரிமையா இல்லையா? அப்ப அது தடுத்து நிறுத்தவோ, முடக்குறதுக்கோ நீங்க யாரு? கேட்டா உப்பு சப்பில்லாத ஒரு காரணம். 5 நாள் முன்னாலயே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இவங்க 5 நாள் முன்னால குடுக்கல. அதனால இதே காரணத்த தானே நீங்க பிரச்சாரம் பண்ணும்பொழுது திமுக சொல்லுச்சு. 5 நாளைக்கு முன்னாலயே முறைப்படி பெர்மிஷன் கேட்டு தான் நாங்க குடுத்திருப்போம். அவங்க கேட்கல. லாஸ்ட் மினிட்ல வந்து கேட்கறாங்க. அப்படிங்கிற காரணத்தை திமுக அரசு சொல்லும்பொழுது, அத சதின்னு பேச தெரிஞ்சதுல்ல. அப்போ அது சதின்னா இதுவும் சதி தானே. திமுக அரசு பயந்து எங்கள முடக்கி போடுது அப்படின்னு சொன்னா, அப்ப அது பயம்னா இப்ப உங்களுக்கு இருக்கிறது என்ன சார்? பயம் தானே. கேள்விகள எதிர்கொள்ள பயம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு பயம். ஒரு பக்கம் மேடையில வீரவசனம் நல்லா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போனதுக்கே போதைப் பொருள் தான் காரணம். இவ்வளவு நாள் திமுக ஆட்சியில அத மிகப்பெரிய ஒரு விருட்சமா வளர விட்டுட்டாங்க. முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அவங்க அத செய்யல. இன்னைக்கு அது வளர்ந்து நிக்குது. இன்னைக்கு வெளிப்படையாக உங்கள் அமைச்சரவை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய வீடியோ வெளியில வருது சோசியல் மீடியால. இந்த நிமிஷம் வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து அரசு ரீதியாக ஏதாவது ஒரு விளக்கம் வந்திருக்குதா? இந்த வீடியோவ தயவு செஞ்சு மீம் கன்டென்ட்டா மாத்துற விஷயத்த கட்சிகள் கைவிடணும். சீரியஸான இஷ்யூ, சீரியஸான கேள்விகள் கேளுங்க.
இதே திமுக, அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா எப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கிரில் பண்ணி இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். திமுக ஆட்சி காலத்துல இது நடந்திருக்கட்டுமே. யாராவது ஒரு அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கட்டுமே. இன்னைக்கு சமூக வலைதளங்கள தாண்டி நேஷனல் மீடியா வரைக்கும் இதுதான் பேசும் பொருளா இருந்திருக்கும். ஏதோ ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி அவர்களும் நேரடி மேற்பார்வையில இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டையும், ரூ. 500 நோட்டையும், போனையும் கையில குடுத்து பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க. ஏதோ அவங்க நேரடியா களத்துல இருந்து அத மானிட்டர் பண்ணி செய்ய சொன்ன மாதிரி இன்னைக்கு ஊடகங்கள் பேசியிருப்பாங்க. இல்ல சமூக செயல்பாட்டாளர்கள் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு எங்க போனாங்க அந்த நடுநிலையாளர்கள்? தாவேகாக்கு முட்டு குடுக்குற மூதேவி எல்லாம் எங்க போச்சு? சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்க போனீங்க? மாற்றம் வந்துரும், மாற்றம் வந்துரும். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு எவ்ளோ கதறி, அழுது, சீன் போட்டெல்லாம் வீடியோ போட்டீங்க. இன்னைக்கு கேள்வி கேட்கணும்னா, எந்த பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க நீங்கல்லாம்? இந்த விஷயத்துல முக்கியமான பல கேள்விகளை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இந்த காணொளியோட நோக்கமே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். பொதுமக்கள்ல ஒரு பிரதிநிதியா இந்த கேள்விகளை இந்த அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் நான் முன்வைக்கிறேன். தைரியம் இருந்தா, திராணி இருந்தா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு சீரியஸான இஷ்யூ. இந்த இஷ்யூக்கு யார வச்சு தெரியுமா மறுப்பு போடுறாங்க? ஒரு குழந்தைய வச்சு மறுப்பு போடுறாங்கங்க. அந்த குழந்தை 2 நிமிஷம் பேசுது. குழந்தை பேச வேண்டிய பேச்சா இது? அந்த குழந்தையுடைய அந்த வீடியோல பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கட்ஸ். ஒவ்வொரு வார்த்தையா, ஒவ்வொரு வார்த்தையா பேச வச்சு, எடிட் பண்ணி, வெட்டி, ஒட்டி சேர்த்து ஒரு வீடியோ போட்டு மறுப்பு போடுறீங்க. அப்போ உங்களுடைய இன்டென்ஷன் என்ன? எத மறைக்க நீங்க முயற்சி பண்றீங்க? குழந்தைங்க மூலமா சிம்பத்தி கிரியேட் பண்ண முயற்சி பண்றீங்க. உங்களோட உண்மையான இன்டென்ஷன் இன்னைக்கு வெளில வந்துருச்சுல்ல. அதே மாதிரி ஒரு மருத்துவர், நான் தான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னு அவர் மூலமாக ஒரு மறுப்பு வீடியோ போடுறீங்க. அவர் பேசுறதிலேயே ஏகப்பட்ட கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த காணொளியில மக்களுடைய பிரதிநிதியா இந்த கேள்விகள தாங்க நான் முன்வைக்க போறேன். இதற்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கான்னு பார்க்கணும். தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, தாவேகா அரசு சார்புல இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 இந்த பீடியாட்ரிஷியன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார்ல. 1 1/2 வயசு குழந்தைக்கு எந்த பீடியாட்ரிஷியன்ஸ் முதல்ல டேப்லெட்ஸ பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அதுவும் குழந்தைக்கு ஜுரம், வாந்தி, பேதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குழந்தை 1 1/2 வயசு குழந்தை முழுங்க தெரியாத ஒரு குழந்தைக்கு எந்த மடையன் தெரிஞ்சே தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன். எந்த மடையன் டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்ணுவான்? முதல்ல குழந்தையால முழுங்க முடியாது. டேப்லெட் என்ன பர்ப்பஸ்க்கு குடுக்குறீங்க? வாந்திய அரெஸ்ட் பண்ணணும், இல்ல பேதிய அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க குடுக்குறீங்க. இல்ல ஜுரத்த கண்ட்ரோல் பண்ணணும்ங்கிறதுக்காக குடுக்குறீங்கன்னா, குழந்தையால முழுங்க முடியல, வாந்தி அடிச்சிருச்சுன்னா, டேப்லெட் குடுக்கறதோடைய பர்ப்பஸே சால்வ் ஆகாதுல்ல. கேள்வி நம்பர் 2 அப்படியா? ஆமா. டேப்லெட் தான் பிரிஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா, அந்த பிரிஸ்கிரிப்ஷன முதல்ல பொது வெளியில வெளியிடுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருக்குன்னா வெளியிடுங்க. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பிரைவசி அப்படின்னு இத கடந்து போக முயற்சி பண்ண முடியாது. ஏன்னா, தேவையில்லாம விளக்கம் குடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல, உங்கள் குழந்தைக்காக நாங்க இத செஞ்சேன் அப்படின்னு வெளியிட்டதே அந்த அமைச்சரும், அவருடைய மனைவியும் தான். அப்போ ஒரு அமைச்சர் மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னா, அந்த குற்றச்சாட்டை தெளிவுபடுத்துறதுக்காக அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல வெளியிடுறது தப்பே கிடையாது. அப்போ முதல்ல அந்த குழந்தைக்கு குடுத்த அந்த மருந்து சீட்டு இருந்ததுன்னா, அந்த பிரிஸ்கிரிப்ஷன வெளியிடுங்க. என்ன மருந்து அது? எதற்காக கொடுக்கப்பட்டது? அப்படிங்கிறது தெளிவா வெளியில தெரிஞ்சிரும்ல. 3வது மிக முக்கியமான கேள்வி. எத்தனையோ பேர் வீட்ல குழந்தை இருக்கும். குழந்தைங்களெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. டேப்லெட்டே உடைச்சு பொடி பண்ணி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எந்த டேப்லெட்டுங்க உடைச்சா இந்த மாதிரி ஃபைன் ஒயிட் பவுடரா வருது? உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாத்திரைய எடுத்து பொடி பண்ணி பாருங்களேன். இப்படி மெல்லிசு வெள்ள பவுடரா எந்த மாத்திரைங்க வருது? நீங்க எந்த மாத்திரை எடுத்துக்கங்க. பாராசிட்டமால் இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், ஆன்டிபயோட்டிக்கா இருக்கட்டும். பொடி பண்ணீங்கன்னா, நல்ல சொர சொர கொரகொரன்னு தான் இருக்கும் அந்த பவுடர். இப்படி வெள்ள வெளேர்ன்னு ஃபைன் ஒயிட் பவுடரா எந்த பவுடரும் இருக்காது. ஒரு டாக்டரா இத்தன வருஷம் அனுபவத்துல அப்படி ஒரு பவுடர நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி ஒரு மாத்திரைய பொடிக்கணும்னா, ட்ரெடிஷனலா நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்திரைய ஒரு சின்ன பவுல்லயோ எதுலயாவது வச்சு, இல்லன்னா ஒரு பேப்பருக்கு நடுவுல பொதிஞ்சு வச்சு, ஒரு ஸ்பூன்னாலயோ, இல்ல ஏதாவது ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸ்னாலயோ அத பொடி பண்ணுவோம். அதுதானே ஸ்டாண்டர்ட் வே. வீட்ல ஒரு மாத்திரைய பொடி பண்ணணும்னா அப்படித்தானே நம்ம பண்ணுவோம். யாருங்க செல்போன் மேல வச்சு, அதுவும் அந்த கிளாஸ் சர்ஃபேஸ் மேல வச்சு, ஒரு கிரெடிட் கார்ட வச்சு யாருங்க பண்றாங்க? முதல்ல டேப்லெட்ட பொடி பண்ணணும்னா, அதுக்கு அப்வர்ட் பிரஷர் தேவை. ஒரு கிரெடிட் கார்டோடைய அந்த ஷார்ப் எட்ஜ்னால அந்த அப்வர்ட் பிரஷர குடுக்க முடியுமா? அப்ப இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அபத்தமா தோணல? ஒரு கார்ட வச்சு பவுடர வேணா லைன் பண்ணலாம்.
அதற்கு தான் ஒரு கிரெடிட் கார்டு பயன்படும். மாறாக டேப்லெட்ட பொடிக்கிறதுக்கு இல்ல. அத பொடிக்க முடியாது அப்படின்னு நெறைய பேர் அதுக்கு வேற மீம்ஸ் போட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால அவ்ளோ வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு கிளாஸ் சர்ஃபேஸ்ல அதுவும் ஒரு மொபைல் ஃபோனு அவ்ளோ உலகத்துல இல்லாத கிருமி எல்லாம் அங்க தான் இருக்கும். ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைய ஒரு ஃபோன் மேல வச்சு பொடி பண்ற வினோதமான ஒரு போக்க நான் இப்ப தான் முதல் முறையா பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ரூ. 500 நோட்டு. மெடிக்கலா இல்ல பேரண்டிங் வியூ பாயிண்ட்ல இருந்தோ, இல்லன்னா லாஜிக்கல் வியூ பாயிண்ட்ல இருந்தோ, அந்த ரூ. 500 நோட்டுடைய பர்ப்பஸ் என்னங்க இந்த வீடியோல? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ஒருவேள ரூ. 500 நோட்டுக்கு நடுவுல அந்த டேப்லெட்ட வச்சுட்டு ஃபோனால அவர் புடிச்சிருந்தா கூட, அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். யோசிச்சு பாருங்க. பேப்பர் கிடைக்கல. கையில ரூ. 500 இருந்தது. ரூ. 500 நோட்டுக்கு நடுவுல அந்த மாத்திரைய வச்சு, அந்த ரூ. 500 மடிச்சு வச்சுட்டு, ஃபோன் கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்கும். அப்ப அத வச்சு நான் வந்து புடிச்சேன். அப்படின்னு சொன்னா, அதுலயாவது ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. அது இல்லாம அந்த ரூ. 500 நோட்டு அங்க இருந்ததுக்கான பர்ப்பஸ் என்ன? இதுக்கு மேல இதுல நான் எதுவும் விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது என்னங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்தது, டாக்டர் டேப்லெட் அட்வைஸ் பண்ணாரு. அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய கூத்தையே நாங்க ஏத்துக்கிறோம். அந்த டேப்லெட்ட அந்த குழந்தைக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா, வீட்ல இருந்து ஐபிஎல் மேட்ச்க்கு கிளம்பி போறவரு, அத வீட்லயே பொடி பண்ணி எடுத்துட்டு போயிருக்கலாமே! அங்க போய் தான் பொடி பண்ண வேண்டிய அவசியம் என்ன? டாக்டர் சொன்னாரா? வீட்லலாம் பொடி பண்ணாதீங்க. ஐபிஎல் மேட்ச்க்கு போயி அங்க 10 பேர் பார்க்கும்பொழுது, அங்க வச்சு பொடி பண்ணுங்க. அத வீடியோ எடுத்து தக் லைஃப் மொமெண்ட்ன்னு சோசியல் மீடியால வைரல் பண்ணுங்க டாக்டர் சொன்னாரா? முதல்ல அந்த டாக்டருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். அவருடைய பேரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த ஹாஸ்பிட்டல்ல வொர்க் பண்ணாரு, இதெல்லாம் செக் பண்ணணும். ஏன்னா, ஒருவேள டாக்டர் அந்த மாரி அட்வைஸ் குடுத்திருந்ததுன்னா, இட் இஸ் அகைன்ஸ்ட் த மெடிக்கல் கைட்லைன்ஸ். இதற்கு அவர் மேல துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும். அப்ப விளக்கம் குடுக்குறேன் அப்படின்னு முட்டு குடுக்க வந்தார்ல இந்த டாக்டர். அவர் மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு, இதுக்கெல்லாம் விளக்கம் குடுப்பாரா? அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்புறம் உண்மையிலேயே நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பேரண்டா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. குழந்தைக்கு அவ்வளவு தூரம் உடம்பு சரியில்ல, ஜுரம், வாந்தி, பேதின்னா, அந்த குழந்தைய அவ்ளோ 1000 பேர் கூடக்கூடிய ஒரு பப்ளிக் ஸ்பாட்டுக்கு ஒரு ஐபிஎல் மேட்ச்க்கு அவ்ளோ சவுண்ட் பொல்யூஷன் இருக்கும், அவ்ளோ நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும், அவ்ளோ டஸ்ட் பொல்யூஷன் இருக்கும். அங்க எதுக்கு சார் கூட்டு போறீங்க? இதுதான் பொறுப்பான பெற்றோர் பண்ற வேலையா? சரி சம்பந்தப்பட்ட வீடியோல அந்த குழந்தையோ, அந்த தாயோ பதிவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீடியோல ஃப்ரேம்லயே இல்ல. வேற ஒரு அம்மா தான் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. அது வேற ஏதோ ஒரு கருப்பான ஒரு இத வச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எங்க போனாங்க? இது இன்னொரு கேள்வி எழுப்புது. உண்மையிலேயே உங்க மனைவியும், குழந்தைங்களும் அந்த ஐபிஎல் மேட்ச்க்கு வந்தாங்களா? இல்லையாங்கிற கேள்வி எழுப்புது. அப்ப அவங்க அந்த மேட்ச்க்கு வந்தாங்க, உங்க மனைவியும், குழந்தையும் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமோ, ப்ரூஃபோ, ஃபோட்டோவோ, வீடியோவோ ஏதாவது இருக்கா? அத இந்த நிமிஷம் வரைக்கும் சரத்குமார் வந்து வெளியிட்டு இருக்கிறாரா சோசியல் மீடியால? இவர் சொல்லக்கூடிய வாய்மொழி விளக்கம் தான். குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. அதனால குழந்தைக்கு மருந்து குடுக்கறதுக்காக பொடி பண்ணேன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய விளக்கம் தானே தவிர, அத தாண்டி இவருடைய மனைவியோ, குழந்தையோ அன்னைக்கு அந்த ஸ்டேடியத்துல இருந்தாங்கங்கிறதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்கு? அந்த ஆதாரம் இருந்தா வெளியிடுங்களேன் பார்க்கலாம். அத வெளியிடுறத உங்களுக்கு என்ன பயம்? என்ன தயக்கம்? அதான் மனைவியும், குழந்தையும் ஃப்ரேம்ல வச்சுக்கிட்டு விளக்கமா வீடியோ போட தெரிஞ்சதுல்ல. அப்ப இந்த ஆதாரத்தையும் வெளியில விடுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்கன்னா, பொதுவா ஒரு 1, 1 1/2 வயசு குழந்தைய நம்ம வெளியில கூட்டிட்டு போறோம்னா, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அம்மாமார்களுக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு பைய கூட தூக்கிட்டு போவோம்னா, அந்த குழந்தைக்கு தேவையான டயப்பர்லேருந்து, மருந்து மாத்திரையிலேருந்து, தண்ணி பாட்டில்லேருந்து, குழந்தைக்கு யூஸ் பண்ற டவல்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மூட்டைய வந்து பெற்றோர்கள் தூக்கிட்டு போவாங்க. எல்லாரும் அந்த ஸ்டேஜ கடந்து தான் வந்திருக்கோம். அந்த வீடியோல ஏதாவது குழந்தைக்கு தேவையான உபகரணங்கள் ஏதாவது அந்த பக்கத்துல அந்த வீடியோல இருக்கா? பாருங்க. குழந்தைய தூக்கிட்டு அந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போனாங்க. அப்படின்னு ஒரு விளக்கத்த குடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டர் பாட்டிலாவது அங்க இருந்ததா? இல்ல குழந்தைக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் அங்க இருந்ததா? எதுவுமே இல்லையே! இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைக்காக மருந்தை பொடிக்கக்கூடிய ஒரு வீடியோவுக்கு தக் லைஃப் மொமெண்ட்ன்னு எதுக்குங்க கேப்ஷன் போடுறீங்க? உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு மருந்த பொடிச்சு குடுக்கறது ஒரு தக் லைஃப் மொமெண்ட்டா? அதையும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, பயங்கர வைப்ஸோட, பயங்கர கெத்தா, ஸ்டைலா உங்க தலைவர் சொல்ற மாரி, ஸ்டைலா, கெத்தா பொடி பண்ணி லைன் பண்றீங்க. கையில கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க. பக்கத்துல ரூ. 500 நோட்ட வச்சுக்கிட்டீங்க. இத தக் லைஃப் மொமெண்ட்ன்னு கேப்ஷன் பண்ணி வேற வீடியோ வெளியிடுறீங்க. கேட்கிறவன் கேனையனா இருந்தா, அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நேரடியாவே ஷரத் கிட்டயே இந்த கேள்விய நான் எழுப்புறேன். இதே மாதிரி ஒரு விஷயத்த திமுகவையோ, அதிமுகவையோ சேர்ந்தவங்க செஞ்சிருந்தா, நீங்க இப்படிதான் விளக்கம் குடுத்திருந்தா, அத அக்செப்ட் பண்ணிட்டு வாய மூடிட்டு பேசாம இருந்திருப்பீங்களா? இந்த வீடியோல ஷரத் இல்லாம தமிழ்நாட்டை சேர்ந்த யாரோ ஒரு பிரஜைன்னு வச்சுக்கங்களேன். இதே ஃபோனு, இதே கிரெடிட் கார்டு, இதே நோட்டு, இதே பவுடர்
இந்நேரத்துக்கு இந்த அரசாங்கம் அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்குமா எடுத்திருக்காதா? அப்ப காமன் சிட்டிசன் வந்தா ஒரு ரூலு, அதே அமைச்சர்னா அதுவும் உங்க கட்சியோட அமைச்சர்னா அவருக்கு வேற ரூலா? நேரடியாக அமைச்சர் ஷரத் கிட்டே கேட்கிறேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னா, வை டோன்ட் யூ சப்ஜெக்ட் யுவர்செல்ஃப் டூ அ மெடிக்கல் டெஸ்ட்? சாதாரண பிளட் டெஸ்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா மினிமம் 48 to 72 ஹவர்ஸ்க்குள்ள சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் இட் வில் பி எக்ஸ்பெல்ட் பை த பாடி. அதனால சாதாரண பிளட் டெஸ்ட் தேவையில்ல. அது இல்லாம ஹேர் ஃபாலிக்கல் டெஸ்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல நாம கன்சியூம் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் நம்மளுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ்ல அதாவது முடியில வந்து தங்கும். இது ஒரு விதமான ஃபோரென்சிக் அனாலிசிஸ். உங்க மேல எந்த தப்பும் இல்லன்னா, வை டோன்ட் யூ சப்ஜெக்ட் யுவர்செல்ஃப் டூ அ ஹேர் ஃபாலிக்கல் டெஸ்ட்? அதுவும் சும்மா ஏதோ ஒரு பிரைவேட் லேப்ல உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலம்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நியூட்ரலான கோர்ட் மானிட்டரிங்கோட NABL அக்ரெடிட்டட் ஒரு லேப்ல டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தயாரா? உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? மடியில கனம் இல்லன்னா வழியில எதுக்கு பயம்? தைரியமா வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரடியாக சில கேள்விகள். நீங்க தானே சார் மேடையில பேசுறீங்க. ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ரன்னிங் அப்படின்னு பேசுறீங்க. இளைய தலைமுறைக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பேசுறீங்க. ஜாதி, மதம் இதெல்லாம் கடந்து எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என் மேல இருக்கிற நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுறீங்க. இன்னைக்கு உங்க அமைச்சரவையை சேர்ந்த ஒரு அமைச்சர் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சார். அதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கட்சி ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அரசு ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் இத இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழுவாவது அமைச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே நீங்க கிளைம் பண்ற மாரி நீங்க தூய சக்தியா இருந்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இத முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா? உண்மையிலேயே உங்க அமைச்சர் ரொம்ப நல்லவர், யோக்கியவான், சத்தியகீர்த்தினா டெஃபமேஷன் ஃபைல் பண்ணுங்க. பொய்யான வீடியோவ பரப்பி களங்கம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் அந்த வீடியோவ பகிர்ந்தாங்களோ அவங்க மேல கேஸ் போடுங்க பார்க்கலாம். அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? உங்க மேல தப்பு இல்லன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? இல்ல தப்பு இருக்குன்னா சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? கட்சி ரீதியாவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. துறை ரீதியாவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. ஒரு முதலமைச்சராவும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா, அப்புறம் என்ன? நீங்க கத்துக் குடுத்த ஸ்டைல் தான் சார். ஏன்னா இப்படி பேசினா தான் உங்களுக்கு கண்மூடித்தனமா முட்டு குடுக்குற அந்த கூட்டத்துக்கு அது புரியும். இன்னொரு விஷயத்தையும் இதுல பதிவு பண்றேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் எதுக்கு மௌனமா உட்கார்ந்திருக்கீங்க? இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு மருத்துவர் வந்து தேவையில்லாம முட்டு குடுத்துட்டு இருக்காரு. அவர கூப்பிட்டு நீங்க கேள்வி கேட்க வேண்டாமா? டோன்ட் யூ டிசர்வ் அன் எக்ஸ்பிளனேஷன்? ஒரு குழந்தைய வச்சு வீடியோ எடுத்து இதுக்கு முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சிவில் சமூகம் இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதை மடைமாற்ற நீர்த்து போக செய்ய மீம் கண்டென்ட்டா இத மாத்திட்டு இருக்கீங்க. மீம் கண்டென்ட் போட வேண்டிய விஷயமா இது? உண்மையிலேயே போதைப் பொருள குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இளைய சமுதாயத்த காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் இந்த மாரி மீம் கண்டென்ட்டா மாத்தி சிரிச்சு கடந்து போக முயற்சி பண்ணாதீங்க. அது மிகவும் தவறான ஒரு விஷயம். தற்கொலை கூட்டம் தான் அந்த அரசியல பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அது மட்டும் தான். அவங்க பாடியில போய் அவங்கள டாக்கிள் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு, நீங்களும் அதே பண்ணீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரெடிஷனல் வே ஆஃப் புரொடெஸ்டிங் இன் எ டெமோக்ரசி அப்படிங்கிறது தான், இதுல நாம கடைபிடிக்க வேண்டிய ஆரோக்கியமான விஷயம். அதுதான் சரியான விஷயமும் கூட. இத மீம் கன்டென்ட்டா மாத்தி, சிரிச்சு, இத வந்து வைரல் பண்றதுக்கு வீடியோ போடுறதெல்லாம் யூடியூபர்ஸ் பண்ற வேல. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ற வேல. அரசியல் கட்சிகள் பண்ற வேல கிடையாது. அவங்களோட வேல களத்துல இறங்கி போராடணும். சிவில் சமூகத்துடைய பிரதிநிதிகள் நீங்கள். அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள நீங்க கேட்கணும். மீம்ஸ் போடுறத விட்டுட்டு இறங்கி இதுக்கு பதில் தேடுங்க. மேக் த கவர்ன்மென்ட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கவுண்டபிள். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க. பதில் வர வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க. அடுத்த சென்சேஷனல் நியூஸ் வந்ததுன்னா கடந்து போக முயற்சி பண்ணாதீங்க. அப்படி போறதுனால தான் இவங்களுக்கு தைரியமும், துணிச்சலும் துளிர் விட்டு ஆடுது. இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லலைன்னா இத நாங்க கடந்து போக மாட்டோம். அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயமும் சரி, அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் சரி ஸ்ட்ராங்கா நிக்கணும். எவ்வளவு நாள் மக்களுக்கு பதில் சொல்லாம இவங்க எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கறத நாம பார்ப்போம். நன்றி. வணக்கம்.